கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் இணைக்கப்பட்ட புதிய கிராம ஊராட்சியை கிளீன் கிருஷ்ணகிரி அமைப்பு மூலம் தூய்மை பணி சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவங்கி வைத்தார். 5000 டன் குப்பை கழிவுகள் அகற்றும் பணியில் தீவிரம். கிருஷ்ணகிரி அருகே சுமார் 60,000 மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய கிராம ஊராட்சியாக கட்டிகானப்பள்ளி ஊராட்சி இருந்து வருகிறது. தற்போது இந்த ஊராட்சி கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் அண்மையில் இணைக்கப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காலம் முடிந்த பிறகு கட்டிகானப்பள்ளி ஊராட்சி பகுதியில் ஆயிரக்கணக்கான டன் குப்பை கழிவுகள் அகற்றப்படாமல் இருந்து வந்தது. இந்த குப்பை கழிவுகளை அகற்றும் நோக்கத்தில் சமூக ஆர்வலர்கள், தன்வாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், தூய்மை காவலர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், அரசியல் பிரமுகர்கள், அனைத்து மத போதர்கள் இணைந்து கிளீன் கிருஷ்ணகிரி என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் இன்று கட்டிகானப்பள்ளி பகுதியில் தூய்மை பணிகள் மேற்கொண்டனர். பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தூய்மை பணியில் ஈடுபடும் நபர்களுக்கு முகக்கவசம், கையுறை வழங்கி துவங்கி வைத்தார். நகராட்சி ஆணையர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், அரசு மகளிர் கல்லூரி முதல்வர், மருத்துவர்கள், தன்வாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கட்டிகானப்பள்ளியில் வீட்டு வசதி வாரியம் பகுதியில் தூய்மை பணி தொடங்கியது. அனைவருக்கும் முகக்கவசம், கையுறை அணிந்து சாலை ஓரங்களில் கொட்டப்பட்ட குப்பை கழிவுகளை அகற்றினார். மாதத்திற்கு 2 முறை இந்த அமைப்பின் சார்பில் ஒன்றிணைந்து குப்பை கழிவுகளை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று மட்டும் சுமார் 5 டன் குப்பை கழிவுகளை அகற்ற திட்டமிட்ட தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக சுகாதாரத்துறை பேணி காப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து இயற்கை காப்போம், நம் குப்பை நம் பொறுப்பு, மக்கும் குப்பை, மக்காத குப்பை பிரித்து வழங்குவோம், சுற்றுச்சூழலை பேணி காப்போம், சாலை ஓரங்களில் குப்பை கொட்ட மாட்டோம், நம் நகரத்தை சுத்தமாக, தூய்மையாகவும் பசுமையாகவும் வைத்துக் கொள்வோம் என்றும் உறுதிமொழி எடுக்கப்பட்டது.